வினைத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்துல எந்த குழப்பங்கள் நடந்தாலும் ரெண்டு கூட்டங்கள் அடிச்சுக்கும். அதுல ஒண்ணு முக்கோணம் குரூப், இலுமினாட்டிகள். இவங்க தான் காரணம். யாருன்னா வந்துட்டு ஒரு சீக்ரெட் சொசைட்டி, நியூ ஆர்டர் ஆஃப் லா, ஒரு 13 குடும்பம் தான் வந்துட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்கிறது. அது இஸ்ரேலோட கண்ட்ரோல் இருக்குது. டிவி சினிமா பிரபலங்கள் அவங்களுடைய சிம்பிள் வந்துட்டு முக்கோணம், அதே போல இந்த பாபா சிம்பிள் எவன் வச்சிருக்கிறானோ, அதே போல ஒத்த கண்ணு, இதெல்லாமே வந்து அந்த தஜ்ஜாலிய சைத்தானுடைய அந்த செயல்பாடுகள், அதை ஆதரிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய அந்த ஃப்ரீ மேசன்கள், அவர்களை வைத்து மக்களை வழிகெடுக்கிறாங்க இப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்களுக்குலாம் என்ன ஆதங்கம் அப்படின்னா, நாமளும் வருஷ கணக்கில் பேசிட்டு இருக்கிறோம், நம்புறவங்க ஃபுல்லா நம்மள மாதிரியே 4 அரகு இருக்குன்னு தான் இருக்கிறான், தெளிவான ஆள் யாருமே இதை நம்ப மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு ஒரு விஷயம். இது மாதிரி இருக்கும்போது சரிப்பா, நீ யூடியூப்ல வந்துட்டு இல்நாட்டிக்கு எதிராக பல விஷயத்த போடுற, ஆனா கூகுளும் யூடியூப் எல்லாமே இல்நாட்டி கையில் இருக்குது, அவனுக்கு எதிராக போடக்கூடிய விஷயத்தை எப்படி அவன் ஆதரிக்கிறான் அப்படின்னு கேட்டா அது வந்து சரி. அதே போல வந்து இவங்கள்ட்ட இல்நாட்டில நீயும் மாட்டிட்டு இருக்க, நானும் மாட்டிட்டு இருக்கேன், எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கும் வந்து ஒரு சரியான ஒரு தெளிவில்லை. இல்நாட்டியை நம்பக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க நாங்க சொன்ன மாதிரியே விஷயங்கள் நடக்குது, பில்கேட்ஸ் போன்ற ஆட்கள் இவங்கெல்லாம் நல்லா நீ நினைக்கிற, ஆனா கொரோனா வர்றதுக்கெல்லாம் காரணமே இந்த மாதிரியான ஆட்கள் தான். உலக ஜனத்தொகையை குறைத்து சைத்தானுடைய இந்த எண்ணங்களை தீர்ப்பதற்காக அவன் தான் இந்த மாதிரி செய்யறான். அதுக்கு நிறைய ஆதாரங்களை சொல்றாங்க. பேய் இருக்கா இல்லையா, அதே மாதிரி எழுநாட்டிகள் இருக்கா இல்லையா, நம்பலாமா அப்படின்றத தாண்டி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு திருமறை குரான் நல்லா சொல்றான், லஹரல் ஃபசாத் ஃபில் பிர்ரி வல் பஹரி, தரையிலும் வானத்திலும் குழப்பங்கள் பரவிட்டது. அப்ப மறுமை நாள் வரும்போது குழப்பங்கள் கண்டிப்பா இருக்கும். அல்லாஹ் வந்து சைத்தானுக்கு அனுமதி கொடுத்துட்டான் மனிதர்களை வழி எடுக்கிறதுக்கு. தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? சைத்தானே சொல்றான், எல்லாரையும் நான் வழி எடுக்க மாட்டேன், உன்னுடைய அடியார்கள்ல உன்னை அஞ்சக்கூடியவர்கள், உன்னை நம்பக்கூடியவர்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அதை எடுத்துட்டு போவோம், அந்த அஜ்ஜால் வருவான். பலவிதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல இல்மாட்டியை நம்புறது இல்லை, இது மாதிரி இல்மாட்டி மட்டும் கிடையாது, நம்ம ஊர்ல 1000 பேர் இருப்பான், கூட வழிகெடுக்கிறவன் இருப்பான், எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்வான். நம்ம விழிப்புணர்வோட இருந்து எது ஹலால் எது ஹராம், எது கரெக்ட் தப்பு அப்படின்ட்டு அந்த அவேர்னஸோட நம்ம இருந்தோம் என்று சொன்னால், குரானையும் ஹதீஸையும் தெளிவா படிச்சு அதை பின்பற்றினாலே இது மாதிரியான குழப்பங்கள் இருந்து விடுபடலாமே ஒழிய, மற்றபடி வந்துட்டு இந்த மாதிரி இல்மனாட்டி சண்டைகள் இதெல்லாம் தவிர்த்து விட்டு ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னோம், அதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம். மற்றபடி எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் இவன் தான் காரணம்ன்றதோட ஒட்டுமொத்தமே ஷைத்தான் காரணம். அப்ப இந்த சாத்தானிய செயல்பாடுகள் இருக்கிறது உண்மை. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை குரானை அதிசயம் தெளிவா படித்து அதை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போவோம், அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெளிநாட்டின்றது உண்மையாவே இருந்தாலுமே கூட அதை விட ஒரு பெரிய கூட்டங்கள் கூட இந்த உலகத்தில் இருந்து நம்மளை வழிகெடுக்கத்தான் செய்வார்கள். அதுல மாட்டாம தப்பிக்கிறது அது நம்முடைய கையில இருக்குது. அதற்கான அந்த ஆயுதம் குரான் மற்றும் ஹதீஸ்.